பேருந்துகள் இயக்கப்படாது என்ற அறிவிப்பால் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் சொந்த ஊருக்கு செல்ல பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, விவரங்கள். நந்தா, அதாவது தமிழக அரசின் போக்குவரத்து கழகம் சார்பில் அந்த போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியக்கூடிய 1,30,000 தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியில் இருப்பதன் காரணமாகவும், மேலும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படிவு உள்ளிட்டவை தரவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து தமிழக அரசிடம் கோரிக்கைகள் விடுத்து வந்த நிலையில் பேச்சுவார்த்தை தொடர் தோல்விகளை சந்தித்ததை அடுத்து போக்குவரத்து ஊழியர்களுக்கு உரிய ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களின் சங்கங்கள் சார்பில் தற்பொழுது இன்று இரவு 12 மணி முதல் பணி நிறுத்தம், அதாவது போக்குவரத்தை நிறுத்தி தங்கள் பணியில் நிறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருப்பதை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றக்கூடிய சூழ்நிலையில் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக தற்பொழுது ஏராளமான தொழிலாளர்கள் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் குவிய துவங்கியுள்ளனர். இதன் காரணமாக திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளில் ஏறுவதற்கும் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கும் தொடர்ந்து தொழிலாளர்களிடையே ஒரு போக்குவரத்து நெருக்கடியான சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தங்களது சொந்த ஊர்களுக்கு 12 மணிக்குள்ளாக சென்றுவிட வேண்டும் என தொழிலாளர்கள் முனைப்பு காட்டுவதால் அதிக அளவிலான கூட்ட நெரிசலானது திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் ஏற்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி பாலாஜி, விரிவான விவரங்களுக்கு.